ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ஜானர் ஆஃப் மூவிஸ். ஒவ்வொரு ஜானர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் மூவி ஜானரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து சினிமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் லாட்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஓகேவா, நிறைய வகையான ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ், சைக்காலஜிக்கல் மூவிஸ், த்ரில்லர்ஸ், க்ரைம்ஸ், ரொமான்ஸ், காமெடி, all that sorts. ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் ஆர் எபிக்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காஸ்டியூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, வார் மூவி, எனி திங் தட் கன்சர்ன் வித் ஹேப்பன்டு ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா என்ன நடந்தது, ஓகே, ஸோ நடந்தது ப்ரீவியஸாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றியோ இல்லை அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணியோ இல்லை அந்த பீரியடில் நடந்த மாதிரியோ எடுக்கிற எல்லா மூவிஸுமே ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் தான். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒரு லெஜெண்ட்ரி, ஒரு ஹீரோயிக் ஃபிகரை பற்றியாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியடில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஸோ நாட் ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் ஹிஸ்ட்ரியை மட்டும் சொல்கிறது கிடையாது. அந்த டைமில் இப்போது சினிமா அப்படின்னு இருக்கும்போது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹவு த டைம் ஈவன் லுக்ட். ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதில் காட்ட ட்ரை பண்ணுறாங்க ஹிஸ்டாரிக்கல் மூவிஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து ஃபஸ்ட்டு மேட் பண்ணது வந்து இட்டாலியில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க 1910 and 1914 நடுவில். எக்ஸாக்ட்லி வென் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கெப்ரியா அப்படிங்கிற ஒரு மூவி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை வந்து சேல் பண்ணி ஸ்லேவரிக்குள்ளே தள்ளுறாங்க. இதான் வந்து அந்த ஸ்டோரி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இது கூடவே சேர்ந்து குவோ வாடிஸ், ஸ்பார்டெக்கோ, இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண மூவிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மெட்டா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் ஸ்டோனுடைய JFK. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெட்டா ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இங்கிலீஷ் ஹிஸ்டாரிக்கல் மூவி, த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த பர்த் ஆஃப் த நேஷன் பை கிரிஃபின்த் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு பர்த் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற மூவி. அண்ட் அவரே இன்னொரு மூவி எழுதியிருக்காரு, இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு மூவி எழுதியிருக்காரு. த பர்த் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இங்கிலீஷில் வந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி. இதுக்கு வந்து பயங்கர கான்ட்ரவர்சியலான மூவி இது. பிகாஸ் ஒயிட் சுப்ரமாஸ், அதாவது ஒயிட் பீப்புள் வந்து என்ஸ்லேவ்ட் பீப்புள் மேலே இருக்கக்கூடிய அந்த அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸை வந்து காட்டுற மாதிரியான ஒரு மூவி. அண்ட் சிவில் வார் நடக்கிற லைக் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஷூட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் வந்து அந்த மூவியில் காட்டுறாங்க. ஸோ இந்த மூவியில் நிறைய சீன்ஸ் வந்து ஃபிக்ஷனல் கிடையாது, உண்மையாகவே நடந்த சம்பவங்கள் நிறையா இருந்தது. அண்ட் இந்த மூவி வந்து நிறையா கான்ட்ரவர்ஷியை வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியல் மூவியை பற்றி நீங்கள் படிக்கணுன்னா கண்டிப்பாக கூகுளில் வந்து பாருங்கள். இந்த மூவி இருந்துச்சுன்னா பாருங்கள். ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி இன்ட்ரெஸ்டட், பட் ஸ்டில் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தால் தான் வந்து இது என்ன அப்படின்றது புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு ரீட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் மூவி. அதுக்கப்புறம் வந்து மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி வந்து லிங்கனுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம், லிங்கன் இந்த சென்ஸ் ஆப்ரஹாம் லிங்கன், அதுக்கப்புறம் வந்து அதோட பாஸ்ட்டு, இப்போது ப்ரெசண்ட்டில் சிவில் வாரில் கண்ட்ரி வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுது, எப்படி வந்து ஒரு நேஷ்னல் ட்ராமா வந்து கஷ்டப்படுறாங்க, அதுலேருந்து மக்கள் எப்படி மீண்டு வெளியில் வராங்க அப்படிங்கிறது. இந்த ஸ்டோரி முடியும் பொழுது ஒரு டபுள் மேரேஜோட முடியுது. பட் இந்த மூவி வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை ரொம்ப ட்ரூவாக டெபிக்ட் பண்ணுற ஒரு கான்ட்ரவர்ஷியலான மூவியாக அப்போ இருந்துச்சு. அண்ட் இங்கேருந்து தான் வந்து இங்கிலீஷில் ஹிஸ்டாரிக்கல் மூவி ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ்ட் ஒன் வாஸ் அ இட்டாலியன் மூவி நேம் கலிப்ரியா. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து நெக்ஸ்ட்டு வந்து சோவியட் யூனியன், அதாவது இந்த ரஷ்யாவை சேர்ந்த இந்த ரஷ்யன் யூரோப்பியன் பீப்புளை வந்து தான் நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து இம்பேக்ட் பண்ணுது. ஸோ இந்த கிரிஃபின்த் எடுத்த பர்த் ஆஃப் த நேஷன் வந்து நெக்ஸ்ட்டு ரஷ்யன் சோவியட் யூனியனை வந்து போய் இம்பேக்ட் கொடுக்குது. ஸோ அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எடுக்கிறாங்க. பட் இங்கே வந்து அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாண்டேஜ் எடிட்டிங். மாண்டேஜ் எடிட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
மாண்டேஜ் எடிட்டிங் இஸ் நத்திங் பட் நம்ம இப்போ ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து ஷூட் பண்ணி அதை அப்படியே அடுத்தடுத்து போடுறது தான் வந்து மாண்டேஜ் எடிட்டிங். இந்த மாண்டேஜ் எடிட்டிங் வந்து அந்த எமோஷ்னல் எஃபெக்டை வந்து கொடுத்துச்சு அப்படின்றது வந்து அந்த டைமில் ஒரு புது எடிட்டிங் ஸ்டைலாக இருந்தது. இதை வந்து இந்த சோவியட் ஃபிலிம் மேக்கரான செர்கெய் ஐன்ஸ்டீன் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து கொண்டு வந்தார். ஸோ இவங்களில் வந்து 2-3 பேர் இம்பார்ட்டண்டான மெம்பர்ஸ் இருக்காங்க. செர்கெய் ஐன்ஸ்டீன், அலெக்சாண்டர் டோசென்கோ, இவங்க 2 பேரும் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண மூவிஸ் எடுத்த ரொம்ப முக்கியமான பர்சன்ஸாக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் சினிமாவை வந்து 1960ஸ்க்கு மேலே இம்பேக்ட் பண்ணிச்சு. அண்டு இதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் சினிமா. இப்போ வந்து திஸ் ஹிஸ்டாரிக்கல் சினிமா வந்து முதல்ல எங்கே வந்துச்சு, யார் ஃபிலிம் எடுத்தால், முக்கியமான பர்சன் யார்? ஃபர்ஸ்ட் வி சா இட்டாலியன், தென் வி சா யூஎஸ், தென் வி சா சோவியட். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இம்பேக்டும் இருக்கணும் இல்லையா? ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இந்தியன் இம்பேக்டில் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மூவிஸ்னு பார்த்திங்கன்னா லைக் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய மூவிஸ் பார்த்திங்கன்னா காந்தி, லகான், பாஜிராவ் மஸ்தானி, தங்கலான், ஹேராம், பொன்னியின் செல்வன், மதராசப்பட்டினம், இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் அந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கப்பட்ட மூவிஸ். ரொம்ப கொஞ்சம் பழைய படம் பார்த்திங்கன்னா சதி லீலாவதின்னு ஒரு படம், பழைய படம். பரதேசி கூட அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பேக்ரவுண்டை வச்சு எடுத்த படம். அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன், இதுவும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வச்சு எடுத்த ஒரு மூவி. ஸோ நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு எலாபரேட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ்லாம் என்னென்னா அந்த தேசபக்தியுடைய மூவிஸ். ஓகே, ஸோ ரைட் நவ் வி ஆர் என்ட்ரிங் இன்டு த 76th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலி வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக நடந்த ஒரு மூவிஸாக மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. வி ஹேவ் திஸ் ரஃப் ஐடியா இல்லையா? ஸோ பேட்ரியாட்டிக் மூவிஸ் வந்து எப்படின்னா தேசபக்தி தூண்டுற விதத்தில், தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்கிற விதத்தில் எடுக்கிறது தான் பேட்ரியாட்டிக் மூவிஸ். ஸோ ஒரு ப்ரௌடான நேஷன் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக எடுத்த மூவிஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்குறாங்க. இதில் ஆக்சுவலி ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் என்ன அப்படின்றது ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. பட் பேட்ரியாட்டிக் மூவிஸ் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவே இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாங்க. ஓகே, வேர் த பேட்ரியாட்டிக் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ட்ராமாட்டிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஸ்டேஜில் இருந்ததால் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து மூவிஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க தான் வந்து சென்சார் போர்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ த போலீஸ் ஹேட் ஐ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1943 கவி பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஓகேவா? பாம்பே டாக்கீஸ்ன்றது ஒரு ஸ்டூடியோ, நம்ம ஸ்டூடியோவில் கிளாஸில் அதை பார்த்தோம். கிஸ்மத் அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டுக்காக ஒரு சாங்கை இன்டெரக்டாக எழுதியிருக்காரு. அந்த சாங் வந்து கண்டுபிடிச்சி அவருக்காக அரெஸ்ட் வாரண்ட் வந்து பிரிட்டிஷ் உடனே வந்து இஷ்யூ பண்ணாங்க. பிகாஸ் அந்த டைமில் வந்து World War II நடந்துட்டு இருந்தது. தே ஹேட் ஹியூஜ் லாஸஸ். பிரிட்டிஷ் காலனிஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இண்டிபெண்டன்ஸ் கேட்டு போராடிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த வார் காரணமாக வந்து தேர் லாட் ஆஃப் லாஸஸ் ஹேப்பனிங். ஸோ வந்து இந்தியாவை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தே வேர் ஆன் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல். அப்போ வந்து பிரிட்டிஷ் வேர் வெரி கிளவர் டு அண்டர்ஸ்டாண்ட், இவங்க வந்து நம்மளை தான் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி மூவிஸ் எடுக்கிறாங்க. ஜங் அப்படின்னா வந்து வார் in the sense it's not world war, it's a freedom war அப்படின்றத அவங்க ரொம்ப கிளவராக ரியலைஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபாரினர்ஸ்க்கு எதிராக இவங்க எழுதுறது வந்து நாட் எனி அதர் ஃபாரினர்ஸ், பட் நம்மளை தான் வந்து இவங்க எதிர்த்து எழுதுகிறாங்க அப்படின்றத வந்து அவங்க ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1943 திஸ் கவி பிரதீப் தான் ஃபஸ்ட்டு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஹீ ரோட் அ சாங் அகெயின்ஸ்ட் ஃபார் த குவிட் இண்டியா மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. பட் நிறைய பேட்ரியாட்டிக் மூவிஸ் வந்து வந்துகிட்டே தான் இருந்தது. ஷஹீத் அப்படின்ற ஒரு மூவி வந்து ஹையஸ்ட் க்ராசர் ஆக்சுவலாக 1948 நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு 1950 சமாதி அப்படிங்கிற ஒரு மூவி. இது வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூவி பெஹ்லா ஆத்மி அப்படிங்கிற மூவி. இந்த சமாதிக்கும் பெஹ்லா ஆத்மிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸோடைய ஆசாத்
ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ், இந்த சென்ஸ் இண்டிபெண்ட் இந்தியா ஆர்மி. ஓகே, சுபாஷ் சந்திர போஸோட இண்டிபெண்ட் இந்தியா ஆர்மிக்காக அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் சமாதியும் பெஹ்லா ஆர்மியும். ரெண்டுமே வந்து தீம் பார்த்திங்கன்னா ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து ஆனந்த் மத் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ஒரு ஃபேமஸான நாவல் வந்து மூவியாக எடுக்கப்பட்டுச்சு. பட் அது வந்து பேட்ரியாட்டிக் மூவி தான், பட் ஸ்டில் அது வந்து பெருசாக வந்து ஓடலை. ஓகே, ஸோ அப்படியே டைம் போக போக வந்து அந்த பேட்ரியாட்டிக் மூவிஸ் எல்லாமே அப்படியே ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சு ஸ்லோலி வந்து நான் சொன்ன மாதிரி 1950s இட்ஸ் எ எரா ஆஃப் மசாலா மூவிஸ் இல்லையா. ஸோ மசாலா பேஸ்டு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் மூவிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அனார்கலி அதுதான் வந்து டாப் ஹிட் ஆஃப் த இயர் 1950. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்ஸ் நாட் அ ஹிஸ்ட்ரி, இது வந்து ஒரு ஃபிக்ஷன் தான் சொல்கிறாங்க, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் ப்ரூஃப்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ். அந்த மாதிரி பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் த 1950s பார்த்தா மெஹபூப் கானுடைய மதர் இந்தியா, இதான் வந்து பிக்கஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ராதா அப்படிங்கிற ஒரு உமன் வந்து தன்னோட 2 சன்னையும் ரேஸ் பண்ண வந்து கஷ்டப்படுறாங்க. இதுதான் வந்து பேஸ். மதர் இந்தியான்ற சென்ஸ் வந்து ஐ தாட் இட் வில் பி அ பேட்ரியாட்டிக் மூவி, பட் இதை பார்க்க ஒன்றும் அப்படி தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ராஜ் கபூருடைய ஸ்ரீ 420 அப்படிங்கிறது வந்து 1955 ஹையஸ்ட் கிராசர் மூவி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு மக்களை ஏமாற்றுவாங்க இல்லையா, அதை பற்றின ஒரு மூவி. அண்ட் 1960s ஆரம்பிக்கும் போது இண்டிபெண்ட் இந்தியாவில் வந்து இந்தியாவை மேனேஜ் பண்ணுறது மட்டுமே ப்ராப்ளம் இல்லை, தேர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்றத மக்கள் ரியலைஸ் பண்ண ஒரு டைம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோவா லிபரேஷன் வார் நடந்துச்சு, சைனீஸ் இன்வேஷன் நடந்துச்சு, பாகிஸ்தானோட ஏகப்பட்ட வார் நடந்துச்சு, அண்ட் இந்திரா காந்தி காட் அசாசினேட்டட். லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் இன் த 1960s to 70s. ஸோ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மாதிரியான படங்கள்லாம் எடுத்தாங்க. ஸோ அது அப்போ வந்து லாட் ஆஃப் மிலிட்ரி பேஸ்டு மூவிஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி மூவிஸ் தீம்லாம் எடுத்தாங்க. ஹக்கீகத் அப்படிங்கிற மூவி, ஹம்சயா, பிரேம் புஜாரி, ஹிந்துஸ்தான் கி கசம், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் டு ரீட் எவ்ரி திங். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 1960s to 70s பேட்ரியாட்டிக் மூவிஸ் பயங்கரமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மனோஜ் குமார் அப்படிங்கிறவர் வந்து பகத்சிங்கா ஷஹீதுன்ற மூவியில் நடித்ததுனால அவரோட பேர் வந்து பரத்குமார் அப்படின்ற நிக்நேம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 1970s வந்து இந்தியா வந்து ஒரு பேக்வர்டான நேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த பேட்ரியாட்டிக் மூவிஸ் வந்து மக்களுக்கு வந்து எப்படி வி ஆர் ஆல் த சேம் அண்ட் ஒன் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் கொடுக்குற ஒரு மூவியாக இருந்தது. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வில் பி பர்தேஸ் அப்படிங்கிற மூவியில் வந்து ஐ லவ் மை இந்தியா சாங் வந்து எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, ஸ்கூலில் ஆடிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இரால நடந்த ஒரு மூவிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பேஸ்டு மூவிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ தமிழில் வந்து ரத்த திலகம் அப்படின்ற ஒரு மூவி இருக்குது. நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ தமிழ் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை தேடி எடுத்தேன். 1960s எராவில் இண்டிபெண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து தமிழில் என்ன மூவியும் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி நான் தேடி எடுத்தேன். ஸோ ரத்த திலகம் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து எடுத்திருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ஃப்ரீடம் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து ஜஸ்ட் அ மினிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தியாக பூமி அப்படின்ற ஒரு படம் வந்து 1930s லேட் 1930s எடுத்திருக்காங்க. திஸ் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த தமிழ் மூவி விச் வாஸ் டேக்கன் அண்ட் இமீடியட்லி வந்து இதை பேன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஸோ த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து தமிழில் தான் வந்து இந்த இதை வந்து லேர்ன் பண்ணுறோம், பட் தமிழ் மூவி எதுவுமே இல்லாதால் இந்த 2 படமும் நான் தேடி எடுத்தேன், விச் இஸ் தியாக பூமி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இரால, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இரால வந்து இந்த ரத்த திலகம், இந்த 2 மூவி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேட்ரியாட்டிக் மூவிஸ் இன் மாடர்ன் டைம்ஸ். மாடர்ன் டைம்ஸ்னால் இப்போ கான்டெம்பரரி சினிமாவில் என்னென்ன லகான் அண்ட் சக் தே இந்தியா, ஹே ராம் வந்து பேக்ரவுண்ட் தான், அதாவது அந்த பேக்ரவுண்டில் நடந்த இண்டிபெண்டன்ஸ் பேட்ரியாட்டிக் மூவி மாதிரி தான். மദ്രാസப்பட்டினம் ஒரு பேட்ரியாட்டிக் மூவி தான். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ மாடர்ன் இதில் வந்து நிறையா மூவிஸ் இருக்குது. சக் தே இந்தியா அது ஒரு மூவி தான். லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங். ஸோ இந்த மாதிரி நிறையா நியூ மூவிஸ் வந்து இருக்குது விச் ஆர் பின் டேக்கன் வித் என்னது பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட்டில் நிறையா மூவிஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா மூவிஸ் இருக்கும் தேடணும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அண்ட் ஹவ் இட் மூவ் டு யூஎஸில் நடந்த முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அண்ட் சோவியட் யூனியனில் இருக்க முக்கியமான பர்சன்ஸ், மாண்டேஜ் எடிட்டிங் டெக்னிக், அதுக்கப்புறம் வந்து
we are moving on to the patriotic movies. Patriotic moviesனா என்ன, ப்ரீ இண்டிபெண்டன்ட் பேட்ரியாட்டிக் மூவி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் பேட்ரியாட்டிக் மூவி, அது எப்படி வந்து ஸ்லோவாக வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, இப்போ மாடர்ன் பேட்ரியாட்டிக் மூவிஸ். ஸோ வாட் யூ சப்போஸ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு லேர்ன் அ ஃபியூ நேம்ஸ். லைக் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்க்கு கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், பிகாஸ் அங்கே நிறைய நேம்ஸ் எல்லாம் கிடையாது. அங்கங்கே ரெண்டு பேர். ஃபார் இட்டாலியில் வந்து கேலிப்ரே அண்ட் ஸ்பார்டக்கஸ் ஐ கெஸ். அது அப்புறமா வந்து த பர்த் ஆஃப் த நேஷன், அது யார் எழுதுனா, அவர் டிரெக்ட் பண்ண இன்னொரு மூவி இன்டாலரன்ஸ். அப்புறமா வந்து சோவியட் யூனியனில் முக்கியமான 2 ரைட்டர்ஸ், மாண்டேஜ் டெக்னிக்னா என்ன. அப்புறமா வந்து பேட்ரியாட்டிக் மூவிஸ் அண்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பேட்ரியாட்டிக் மூவிஸ். அப்புறமா அரெஸ்ட் ஆன அந்த பர்சன், why he was arrested, which movie was that, and some of the pre-independent பேட்ரியாட்டிக் மூவிஸ். அப்புறமா போஸ்ட் இண்டிபெண்டன்ட் பேட்ரியாட்டிக் மூவிஸ். அதுக்கப்புறமா வந்து பேட்ரியாட்டிக் எரா முடிஞ்சதுக்கப்புறம் வேறு என்னென்ன மூவிஸ்லாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மாடர்ன் பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ். இது எல்லாத்தையும் அட்லீஸ்ட் யூ ட்ரை டு கீப் 3 நேம்ஸ் இன் ஈச்.